மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள் வரைக்கும் சேர்ந்து எடுத்துக்கொண்டவர்கள் ஆமீன் சொல்லுவோம். சேர்ந்து வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவரை பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அதைத் தொடர்ந்து மத்தேயு 28 கீழே 16ஆம் வசனத்திலிருந்து படிப்போமா? 16 முதல் கடைசி வரைக்கும். 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்படி இங்கே வாங்க, லூக்கா 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் சரியா 25, 26, 27 3 வசனங்களை படிப்போமா? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். ஆமென். ஓகே, இப்போ நேரம் மத்தேயுக்கு வந்துருங்க. சரி, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆமென். ஓகே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா. இப்போ நம்ம 2 பகுதி வேத பகுதியை நம்ம வாசித்தோம். இந்த 2 வேத பகுதியும் என்ன சொல்லுகிறது, யாரை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிறத குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வேத பகுதி. கவனிப்போம் எல்லாரும். இப்போ நீங்கள் என்னை கவனிக்கலாம், நீங்கள் அந்த குறிப்பை எழுதிட்டு நீங்கள் என்னை கவனிக்கலாம். இயேசு நமக்காக வந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ போயிட்டார், திரும்ப வருவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்போ உயிர்த்து எழுந்த பிறகு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஆழமான வார்த்தை.
அதை தான் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நான் தியானம் பண்ணிகிட்டே வர்றேன். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கவனித்து தியானம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் 3 வருஷம் உயிரோடு இருக்கும் பொழுது அவரே அவரை குறித்து சொன்னார், தன்னை குறித்தே பிரசங்கித்தார். அவர் இந்த பூமியில வந்து பிறக்கிறதுக்கு முன்னால யாரெல்லாம் அவரை குறித்து பிரசங்கித்தார்கள்? இப்ப அதை தான் லூக்கால நம்ம பார்த்தோம். மோசே முதல் கொண்டு தீர்க்கதரிசிகள் வரைக்கும் எல்லாரும் யாரை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க? நல்லா கவனிக்கணும் நீங்க. மோசே அப்படின்னா 5 ஆகமங்களை எழுதினவர். எத்தனை ஆகமம்? என்ன அந்த 5 ஆகமம் என்னதுங்க? சிலர் சொல்லல, சிலர் கூட்டத்தோட கலந்துட்டீங்க. அந்த 5 புஸ்தகம் நான் சொல்ல சொல்லி பாருங்க. ஆதி ஆகமம், யாத்திரை ஆகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம். ஸோ இந்த 5 ஆகமும் எழுதினவர் யாருன்னா மோசே. இந்த 5 ஆகமத்திலையும் மோசே சொல்லப்பட்ட அல்லது மோசேனால எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் யாரை குறித்து தான் பேசியிருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு ஆதாரமா யோவான் 5:39 அந்த வசனத்தை படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை படிங்க. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க பார்க்க யார் தான் வெளிப்படுவார்? இயேசு தான் வெளிப்படுவார். அப்ப இந்த முழு பைபிளும் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவையே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் யாரை அறியணும்னு அவர் விரும்புறாரு? அவரை அதிகமா அறியணும்னு விரும்புறாரு. அதனாலதான் கர்த்தரை அறிகிற அறிவுல நீங்களும் நானும் வளரணுமா? யார் அறிகிற அறிவுல? கர்த்தரை அறிகிற அறிவுல நம்ம ஆழமா வளரணும்னு அவர் விரும்புறாரு. அதனாலதான் முழு வேதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா யாரை வெளிப்படுத்துகிறது என்றால் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது என்ன கண்ணோட்டத்தோட படிக்கணும்? கிறிஸ்து இந்த வசனத்துக்குள்ள எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து எந்த இடத்துல வெளிப்படுகிறாரு? கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் அவர் வெளிப்படுகிறார் அல்லது காட்சி அளிக்கிறார் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வசனங்களை படிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம படிக்க போறோம். அதனால அப்ப மோசே முதல் கொண்டு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் யாரை பற்றி தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க? எல்லாம் கிறிஸ்துவையே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அத்தனை நியாயாதிபதிகளாக இருக்கட்டும், அத்தனை ராஜாக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிறிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், எல்லாரும் யாரை குறித்தியே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்? கிறிஸ்துவை பற்றியே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப நீங்கள் நானும் யாரை தான் பேசணும்? அதிகமா யாரை தான் பேசணும்? அதிகமா அவரை தான் பேசணும், அதிகமா அவரை தான் நினைக்கணும், அதிகமா அவரை தான் தியானிக்கணும், அதிகமா அவரை பற்றி தான் நினைக்கணும், அதிகமா அவருடைய நினைவிலேயே நீங்க வாழணும். ஏன் தெரியுமா? நம்ம நினைவாவே வாழ்ந்தவர், நம்ம நினைவாவே இருந்தவர், நம் நினைவாகவே இருந்ததுனால, நம் நினைவாகவே அவர் வந்ததுனால, நம் நினைவாகவே அவருடைய இருதயத்தில் நம்ம காணப்பட்டதுனால நமக்காகவே எல்லாத்தையும் செய்து முடித்தார். எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்தார். இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே, உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இனி செய்ய போகிறவர் அல்ல, எனக்காக அவர் செய்து முடித்து விட்டார். அப்ப உயிரோடு இருக்கும் பொழுது அத்தனை பேரும் பேசினாங்களே, எப்போ உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. யாரை பார்த்து கேட்டாரு? எம்மாவூர் சீசர்கள் 2 பேரை பார்த்து கேட்கிறாரு. அதுதான் 2 பகுதியும் தியானம் பண்ணோம். அப்ப அந்த 2 பேரையும்
பேசிட்டு போறாங்க. என்ன பேசிட்டு போறாங்கன்னா, ஒருத்தர் வந்தாரு, நம்மளை காப்பாத்துவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப போய் எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆயிடுச்சு. எங்க போனாருன்னு தெரியல. அப்ப நம்பிக்கை முழுவதும் என்ன ஆயிடுச்சு? அற்று போனது. நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு போறாங்க. இப்படி பேசிட்டு போறாங்களேன்னு இயேசு நினைச்சு அவங்களோட வந்து ஜாயின் பண்ணிட்டு பேசிட்டு போறார், கூட பேசிட்டு போறார். கடைசி வரைக்கும் தெரியல. வீட்டுக்கு போய் உட்காந்து அப்பத்தை பிட்ட பிறகுதான் அவர் ரபி, நம்மளோடு வந்தவர் ரபி அப்படின்னு உணர்ந்தார்கள். சரிங்களா? இப்ப அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் தன்னை குறித்து தான் பேசினாரு. எல்லாவற்றையும் பேசி முடிச்சு, பிரசங்கத்தெல்லாம் முடிச்சு, ஊழியத்தை நிறைவு செய்து, பிதாவின் சித்தத்தை நிறைவு செய்து அவர் ஜீவனை கொடுத்து முடிச்சிட்டாரு. இப்ப அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன செய்யணும்? அற்புதங்களை செய்யணும். எல்லா ஜனங்களும் மனம் திரும்பணும். எல்லாரும் என்ன செய்யணும்? அவருடைய வழியை பின்பற்றணும். அவருடைய பிரமாணத்தை, அவருடைய வார்த்தையை கை கொள்ளணும். ஆனா இப்படி ஒருத்தர் வந்தாரு, எங்க போனார்னு தெரியல, நம்மளெல்லாம் மீட்டு ரட்சிப்பார்னு நம்பிட்டு இருந்தோமே அப்படின்னு நம்பிக்கை இல்லாம 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து முத்தான வார்த்தை. அது தியானம் பண்றதுக்கு இந்த 1 மணி நேரம் இல்லை, இந்த 1 நாள் இல்லை, ஆயுள் முழுவதும் தியானம் பண்ணலாம். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். இப்ப அதுல ஒரு வார்த்தை தான் தியானம் பண்ண போறோம். சரியா? அதுல ஒரே ஒரு வார்த்தை தான் இப்ப எடுத்து உங்க முன்னால வைக்க போறேன். நேர மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. சரிங்களா? நம்ம லாஸ்ட் டைம் தியானம் பண்ணோம். இயேசு பரமேறி போகும்பொழுது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கடைசியில சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இருங்கம்மா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்ப்போம். இயேசு பரமேறி போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை என்னதுங்க? எப்படி ஆசீர்வதித்தார்? கரங்களை உயர்த்தி. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க நல்லா இருங்க. அப்ப அப்பாவுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தை? நீ எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் நீ எப்படிதான் இருக்கணும்? நல்லா இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி கடைசி வார்த்தையை சொல்லி ஆசீர்வதித்து பரமேறி சென்றார். இப்ப அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு தியானம் பண்ண போறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்ன முதல் வார்த்தை. சரி, நல்லா இரா, பயப்படாதே. சரி சரி. உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன மத்தேயு வந்து அப்படி எழுதுறாரு, டாக்டர் லூக்கா வந்து வேற மாதிரி எழுதுறாரு. நம்ம மத்தேயு இப்ப நம்ம மெயினா வச்சு தியானம் பண்ண போறோம். சரியா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் இப்ப எங்க வராருன்னு பார்ப்போம். இப்ப நம்ம வாசித்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவை கல்லறைக்கு பார்க்க போனவங்க யாராரு? இருங்க 27 மத்தேயு 27:61 படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். 21 2 அடுத்து இல்ல இன்னும் வேற வருஷத்துல 2-3 சகோதரிகள்லாம் வரும். மகதலேனா மரியாள், மற்ற மரியாள்னா யாக்கோபின் தாயாகிய மரியாள், யோவன்னாள். படிங்க. இல்ல போதும். சரி, இன்னும் கூட 2-3 சகோதரிகள்லாம் வந்தாங்க. சரியா? யோவன்னாள், அவ்வளவுதான். சரி, இப்ப என்ன கவனிங்க. 2-3 சகோதரிகள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், யோவன்னாள், சில சகோதரிகள். அப்ப போனதெல்லாம் யாருதான்?
சரி, போதும். பார்த்தீங்களா? எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துருவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு பார்க்க போனவங்கலாம் யாரு? அவ்வளவு பேரும் பெண்களா போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேதுரு போனாரு. அப்ப முதல் ஆர்வமும் வாஞ்சையும் பாசமும் நேசமும் யாருக்கு தான் அதிகமா இருக்கு? பெண்கள். அதனாலதான் எல்லா சபையிலும் பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல அவ்வளவு பாசம். ஆனா ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது யாரு கூட அதிகமா இருந்தாரு? எல்லா சகோதரர்களோட தான், சீசர்களோட தான் தங்கினார், சீசர்களோட பிரயாணம் பட்டார், சீசர்களோட சாப்பிட்டார், சீசர்களோட தங்கினார், சீசர்களோட அவர் பேசினார், உரையாடினார், எப்ப பார் அவர்களோட இருந்தார், அவர்களுக்காகவே எல்லாம் செய்தார், அவர்களுக்காகவே எவ்வளவு இறங்க முடியுமோ இறங்கி வந்தார். ஆனா ஒருவரும் என்ன செய்யல, அவரை தேடி போகவே இல்லை. ஆனா இவங்க தான் போறாங்க, போய் பார்க்குறாங்க, ஆள் இல்லை. கவனிங்க, இப்போ கீழே வாங்க, 6ஆம் வசனம். அவர் இங்கே இல்லை, சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே எங்க போகிறாரு? போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும், நல்ல கவனிங்க, மகா சந்தோஷத்தோடும், எவ்வளவு பாருங்களேன், உயிர்த்தெழுந்தா சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷமா? மகா சந்தோஷம். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு? என் ஆண்டவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவர். ஒரு மரித்த கடவுளை நான் ஆராதிக்கவில்லை, உயிரோடு இருக்கிற கடவுளை ஆராதிக்கிறேன். ஆமென். இது நம்ம மனசுல ஆழமா இருக்கணும். பாருங்களேன், இல்லையா? ஒரு 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 எங்கேயோ ஒரு மூலையில நின்று கொண்டிருக்கிற கடவுளை நான் ஆராதிக்கலை, அவர் எங்கும் வியாபித்து உலாவிக் கொண்டிருக்கிற உயிருள்ள கடவுளை நான் ஆராதிக்கிறேன். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் இங்க இருக்கிறாருன்னு? ஆமா, எத்தனை பேரை நீங்க நம்புறீங்க? பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ட்ரெடிஷனல் வர்ஷிப்பா நம்ம விரும்புறதே கிடையாது. ஒரு உயிருள்ள கடவுளை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அப்ப அந்த மகா சந்தோஷம். அப்ப எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு வரமோ என்ன சந்தோஷம் வரணும்? மகா சந்தோஷம். இங்க வந்து வர்றதுக்கு அப்படி துடிக்கணும் இருதயம். தேவனை ஆராதிக்கிறதுக்கு இருதயம் துடிக்கணும், கல்லறைக்கு ஓடணும், அவரை பார்க்கணுங்கிற ஆவல் வந்துச்சு. அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னா என்ன சந்தோஷம் வந்துருச்சுங்க? மகா சந்தோஷம். கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க என்ன செய்தார்களா? நடந்தார்கள். அப்படித்தானே போட்டிருக்கணும். நடந்து போனார்கள் போட்டிருக்கலாம்ல. எல்லா சகோதரிகளும் என்ன பண்ணிருக்கிறாங்க? அத்தனை பேருமே குடும்ப ஸ்திரீகள், திருமணமாகி பிள்ளைகளை பெற்றவர்கள். பிள்ளைகளை பெற்ற ஸ்திரீகள் மாரத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க, பயங்கரமா ஓடுறாங்க. அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று தேவதூதன் வந்து சொல்லிட்டான். இந்த நல்ல செய்தியை அறிவிக்க யாருக்கு ஓடுறாங்க? புறஜாதிகளுக்கு இல்ல. நம்ம 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 வேடிக்கையா இருக்கு பாருங்க. இந்த நல்ல செய்தியை முதல்ல யாருக்கு தான் சொல்லணும்? ஏன்னா ஒரு சீசனும் வரல, ஒரு சீசனும் வரல. அத்தனை பேர் உனக்காக தானே அவர் உன் கூடயே இருந்தாரு, உனக்காகவே அவர் எல்லாத்தையும் செய்தாரு. ஒருத்தரும் நீங்க நம்பல, நாங்க தான் நம்பி போனோம். அதனால முதல்ல போய் உங்களுக்கு தான் சொல்லணும்னு சொல்லி இந்த நல்ல செய்தியை சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இப்படி போகும்போது தான் 9வது வசனத்தை கவனிங்க. அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடுகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இதுதான் முதல் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வாயில வந்த முதல் வார்த்தை என்னதுங்க? வாழ்க.
ஆமென். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையே கிடையாது. திரும்ப எல்லாம் சொல்லுங்க, வாழ்கன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள மனப்பூர்வமா வாழ்கன்னு சொல்லுங்க. இல்ல அப்படி சொன்ன மாதிரி மனப்பூர்வமா நீங்க வாழ்கன்னு சொல்லுங்க. இது யார் சொன்ன வார்த்தை? ஏசப்பா வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒருத்தர் பார்த்து வாழ்கன்னு சொன்ன முகம் என்ன ஆயிடுச்சு? பிரகாசமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தைங்க? வாழ்க என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது மனிதன் சொன்ன வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் என் அன்பு தெய்வம் இயேசு சொன்ன வார்த்தை. நீங்கள் வாழ்க. அல்லேலூயா. வாழ்க என்று மனப்பூர்வமாய் வாழ்த்தின முதல் அற்புதமான வார்த்தை வாழ்க என்று சொன்னார். இப்ப என்னன்னா, அப்ப இயேசுவினுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார், இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார், இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். அவருடைய எண்ணம், விருப்பம், ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்திருக்கணும்னு விரும்புறாரு. இதுதான் சத்தியம். அல்ல கவனிங்க, நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், நன்மைகளை பெற்று வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். அப்ப நான் சொல்லுவேன், வாழ்க அப்படின்னா நலமுடன். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க, நலமுடன் சொல்லுங்க. வாழ்க, இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அருமையா ஊழியக்காரி சொன்னாங்க, நாம் நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து வியாதிகளுக்கும் ரூட் வியாதி 39 தான். அதனாலதான் 39 அடி வாங்கினாராம். இது பாத்தீங்கன்னா பெரிய ரெக்கார்டு. இது ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 39 வியாதிகள் தான் எல்லா வியாதிகளுக்கும் ரூட்டா, ஆணி வேறு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப 39 அடி வாங்கினவர் இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா 40 ஆயிருக்கும் இல்லையா? அது அடிக்கல பாருங்களேன். பிதாவின் சித்தம் என்னன்னா 39 அடி என்னுடைய குமாரன் வாங்கணும். ஏன்னா 39 ரூட் வியாதிகளுக்கெல்லாம் இயேசு கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அதனால நீங்களும் நானும் ஒரு வியாதிப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறது அவருடைய விருப்பம் அல்ல. நீங்களும் நானும் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழணுங்கிறது அவருடைய விருப்பம். இப்ப இந்த சத்தியத்தை உள் வாங்கி நீ என்ன சொல்லணும்னா, என் இயேசு எனக்காக வியாதியை கல்வாரி சிலுவிலே சுமந்து தீர்த்து விட்டார். நான் வியாதியை சுமக்க தேவை இல்லை. அதற்கு மாறாக நான் நலமுடன் வாழ்வேன், நான் சுகமுடன் வாழ்வேன், நான் ஆரோக்கியமாக வாழ்வேன், நான் பலமுடன் வாழ்வேன். நான் நோய்பட்டவன் அல்ல, நான் ஆரோக்கியமானவன், நான் சுகமானவன், நான் குறையில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதாவது அவர் சொல்லும் பொழுது சீசர்களுடைய சகோதரிகளுடைய முகத்தை பார்த்து தான் அவர் சொல்றாரு வாழ்க என்று. முதல் முறையாக வாயில வந்த வார்த்தை வாழ்க. அப்ப நீங்கள் நானும் வாழும்படி கர்த்தர் நமக்காக சிலுவையில் சகலத்தையும் செய்து முடித்து உயிரோடு எழுந்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த அத்தனை எவ்வளவு வார்த்தைகள் பேசினாரு. அந்த அத்தனை வார்த்தைகளில் முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க வாழ்க என்று சொன்னார். பரமேறி போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு? நீங்கள் நன்றாக இருங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். அப்ப நல்லா கவனிக்கணும், நம்முடைய தெய்வத்தினுடைய விருப்பம், இயேசுவினுடைய விருப்பம், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது இயேசுவினிடத்துல வந்தவங்களாம் யார் தெரியுமா? வியாதிப்பட்டவர்கள், அப்புறம் கடன்பட்டவர்கள், அப்புறம் பிசாசு பிடித்தவர்கள்,
அப்புறம் யார் வந்தா? திமிர்வாதக்காரன், நடக்கவே முடியல, கொண்டு வந்தாங்க. பார்வை இழந்தவர்கள், கேட்கும் திறன் இழந்தவர்கள், முடியாத சப்பானி. அப்ப வந்தவங்களாம் யார் தெரியுமா? குறை உள்ளவர்கள். அவர்கிட்ட வந்த உடனே நிறைவாக மாறிவிட்டார்கள். இந்த குறைகள் எல்லாம் நிறைவா மாறுது பாருங்க. சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதகமா இருந்ததெல்லாம் சாதகமாய் மாறுகிறது. அப்ப ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகம் நம்ம எதுக்கு தெரியுமா வருகிறோம்? குறைகளை நிவர்த்தி செய்கிற சர்வ வல்லவரை நான் நம்பி வருகிறேன். குறைகளை மாற்றுகிறவர், என் சூழ்நிலையை மாற்றுகிறவர், என்னை பூரணப்படுத்துகிறவர், என் நிலைமையை சரியாக அறிந்து என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை நிச்சயமாக உயர்த்தி கனப்படுத்துகிறவர், மனப்பூர்வமாய் என்னை ஆசீர்வதிக்கிறவர். நீங்க இந்த நல்ல சத்தியத்தை நீங்க விளங்கிக்கணும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஆராதனை செய்ய வரல. ஒரு கிறிஸ்தவ பேர் இருக்கு, அதனால நான் வர்றேன், சர்ச்சுக்கு வரேன், ஆராதிக்க வரேன், இல்லவே இல்லை. ஆமா, அப்படி ஒரு தேவ பிள்ளையா இருக்க நான் விரும்பல. அவர் யார் என்று அறிந்து நான் ஆராதிக்க வருகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்று உணர்ந்து நான் ஆராதிக்க வருகிறேன். அவர் என்னவெல்லாம் எனக்காக செய்து முடித்தார் என்று அறிந்து ஆராதிக்க வருகிறேன். அதனால நான் ஆராதிக்காம என்னால இருக்கவே, ஹல்லேலூயா, ஆராதிக்காம என்னால இருக்கவே முடியாது. துதிக்காம என்னால இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? என்னை சுகமுடன் வாழ வைக்கிறவர், என்னை நலமுடன் வாழ வைக்கிறவர், குறைவில்லாமல் என்னை நடத்துகிறவரை நான் ஆராதிக்க வருகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப அதே 9ஆம் வசனத்தை மறுபடியும் படிச்சு பாருங்க. மறுபடியும் படிங்க. வாழ்க என்று சொன்ன உடனே அந்த ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். அப்படி நிறுத்துங்க. அவர்கள் அப்ப நல்லா கவனிக்கணும். வாழ்க என்று சொன்ன உடனே தூரமா இருந்த சகோதரிகள் நேரா எங்க வந்துட்டாங்க தெரியுங்களா? அவர் பாதத்துக்கு வந்துட்டாங்க. பாதத்துக்கு வந்தார்கள். அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க. அவர் பாதங்களை தழுவி விழுந்துட்டாங்க. பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நேரா ஓடி வந்தாங்க, பாதத்திலேயே விழுந்துட்டாங்க. ஏன் தெரியுமா? கீழே கிடக்கிற எனக்கு வாழ்வு கொடுக்க உங்களால மட்டும்தான் முடியும். கீழே கிடக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வு ஆதாரம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நீங்க இல்லாம எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, நீங்க இல்லாம எனக்கு சுகம் இல்லை, நீங்க இல்லாம எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப முகவரியே இல்லாத ஒரு நபருக்கு இயேசுவின் பாதம் நமக்கு ஒரு நல்ல முகவரியை கொடுக்குது, நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்குது. இந்த சமுதாயத்திலே நம்ம யாருன்னு தெரியாம இருக்கிறோம். ஆனா ஒரு பாதத்துல விழுந்தவங்க உலகமே அறிகிற மாதிரி கர்த்தர் மாற்றுகிறார். ஊரே அறிகிற மாதிரி கர்த்தர் மாற்றுகிறார். ஊரே பேசுற மாதிரி கர்த்தர் நம்மளை வைப்பார். அல்லேலூயா. இது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். உன் பேரை பாதத்துக்கு வந்தவங்களை கர்த்தர் பத்திரமா காப்பாற்றுவார், குறையில்லாம நம்மளை நடத்துவார். இதுதான் என் உள்ளத்துல பேசிக்கிட்டே இருக்கு. இந்த வசனம் பேசிக்கிட்டே இருக்கு. எபனேசர், எதை நினைச்சு கலங்காத, எதை நினைச்சு திகையாத, என் பாதத்துல மட்டும் விழுந்து கிட, நீ எல்லாம் பத்திரமா இருப்பாய், குறையில்லாமல் இருப்பாய், நிறைவோடு இருப்பாய். சகலத்தையும் நான் செய்து முடித்தேன். இனி செய்து முடிக்க போகிறவர் அல்ல, சகலத்தையும் செய்து முடித்தேன். பாதத்தை தழுவி அடுத்து அவங்க ஒண்ணு செய்யறாங்க பாருங்க. அவரை, சூப்பரான ஒரு வார்த்தை, அவரை. ஆராதனையில பல பகுதிகள் உண்டு. அதுல ஆராதனையில ஒரு பகுதி என்ன தெரியுமா? பணிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது ஒரு அனுபவம், சாஷ்டாங்கமா விழுந்து ஆராதிப்பது ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். இப்படி பல அனுபவங்கள் ஆராதனையில ஆராதிக்கிற முறைகள் உண்டு. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? சாஷ்டாங்கமா பாதத்துல விழுந்து பாதங்களை தழுவி பணிந்து கொண்டு அத்தனை சகோதரிகளும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை எத்தனை வார்த்தை? ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரே ஒரு வார்த்தை தன்னை சாஷ்டாங்கமாக பணிய வைத்தது, பாதங்களை தழுவ வைத்தது, கர்த்தரை ஆராதிக்க வைத்தது. ஏனென்றால் இப்ப கவனிங்க, அப்ப இயேசப்பாவுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பமும் ஏக்கமும் அப்படி தாகமும் என்ன தெரியுமா? நான் சிருஷ்டித்த என்னுடைய பிள்ளைகள் குறையில்லாம இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்க நன்றாக இருக்கணும், செழித்து இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், மற்றவங்க முன்னால பரிதாபமா இருக்க நம்மளை படைக்கல. மற்றவங்க முன்னால நம்ம ஒண்ணுமே இல்லாதவர்களாக காண்பிக்க நம்மளை தேவன் உண்டாக்கல. நல்ல ராஜா வீட்டு பிள்ளை ராஜா மாதிரியே இருங்க. ராஜா வீட்டு பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமாவே இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பாக்கெட் எம்டியா இருந்தாலும் எம்டியை காட்டாதீங்க, அவரை காட்டுங்கிற. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவரை காட்டுங்க. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நிறைவானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அதனால நான் குறைய பார்க்க மாட்டேன், நிறையாகி அவரையே நான் பார்ப்பேன். அவரை பணிந்து கொள்ளுவேன், அவரை உயர்த்துவேன், அவரை கனப்படுத்துவேன், அவரை மேன்மைப்படுத்துவேன். அப்பாவை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். சத்தியத்தை நல்ல ஆழமா உள்வாங்குங்க. அதாவது அப்பாவை மறந்து போனவனுக்கு ஆகாரமே கிடைக்கல. சொல்லுங்க, அப்பாவை மறந்தவனுக்கு என்ன கிடைக்கல? ஆனா அப்பா மகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். யாரு கரெக்டா கண்டுபிடிப்பீங்க பாவம். வாவ், சூப்பர். யார் சொன்னது? அருமை, தேங்க்யூ. அப்பப்ப கோல் அடிச்சிடறா. அப்பா மகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா மகன் என்ன பண்ணிட்டான்? அப்பாவை டோட்டலாவே மறந்துட்டான். ஆனா திடீர்னு அப்பா ஞாபகம் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா ஞாபகம் வந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? அப்பா இவனை தேடி போல, அப்பாவை தேடி இவன் போக வச்சிருச்சு. ஏன் தெரியுமா? அந்த அப்பாவுடைய அன்பை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவன் வாயில சொல்றான், எங்க அப்பா வீட்டுல பூர்த்தியான சாப்பாடு. என்ன சாப்பாடு? அந்த வேர்டு தான் என்ன மனசு ரொம்ப தொட்ட ஒரு வேர்டு. எடுங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம். நல்லா ரசிச்சு படிக்கணும், சரியா? ரசிச்சு ருசிச்சு படிக்க பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல மன்னிக்கணும், 15ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. தெளிந்த போது என்ன வார்த்தை? என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு என்ன சாப்பாடு? நானோ அப்பாவை நினைச்சிட்டீங்கன்னா பூர்த்தி தான். எதெல்லாம் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், எங்கெல்லாம் கோடிட்ட இடம் இருக்கோ அதை நீங்க நிரப்ப வேண்டாம். அப்பாவை நினைச்சிட்டா அப்பா எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருவார். நல்ல கையை தட்டி தான் அப்பாவுக்கு ஒரு நன்றி. வா, பூர்த்தியான சாப்பாடு. அதனால நீங்க அதாவது என் பாக்கெட்டு எம்டியாவே இருக்குன்னு பாக்கெட்டவே நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. பாக்கெட்டை நிரப்புறவரை நினைக்கணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி அதை நினைக்கிறத விட்டுட்டு இதை ஆசீர்வதிக்கிறவர் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவரை பற்றி அவருடைய நினைவாகவே அப்படி நீங்க இருக்கணும். தேவைக்காக நினைக்கிற பிள்ளைகள் அல்ல, எப்பொழுதும் அவரையே அவருடைய நினைவிலேயே வாழ்ற ஒரு பிள்ளைகளாக அப்படி நம்ம வாழணும் அப்படின்னு தான் அவர் விரும்புறார். அப்ப அப்பா, எங்க அப்பா வீட்டில் நான் இருந்தா எனக்கு எந்த குறையுமே இல்லை இல்லையா? அதனாலதான் அங்கிருந்து வர்றான். அப்பாவை நினைச்ச உடனே அப்பாவை போய் பார்க்கணுங்கிற நினைப்புல வர்றான். அப்பா என்ன தெரியுமா செய்யறாரு? ஓடி வராரு. நடந்தெல்லாம் வரல. இங்க எப்படி சகோதரிகள் எல்லாம் ஓடி
நல்ல செய்தியை சொல்ல போனார்களோ அதே போல அப்பாவுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துருச்சு. உங்க மகன் வந்துட்டான், உங்க பிள்ளைதான் அப்படின்னு ஒண்ணு. இப்ப அவன் ஓடி வரல, ஓடி வர்றது யாரு? அப்பா ஓடி வராரு. போதுமா? போதும். அப்பா ஓடி வராரு, ஓடி வராரு. இப்ப அதான் ஒரு சத்தியம் என்னன்னா, ஏற்கனவே நம்ம தியானிச்சோம். அவன் திருந்தி வந்தானா அல்லது திருந்தாம வந்தானான்னு அப்பாவுக்கு கட்டாயம் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், திரும்பி வந்துட்டான். திரும்ப நல்ல நல்ல உள் வாங்கணும், இந்த வார்த்தையை நல்லா உள் வாங்கணும். அவன் திருந்தி வரானா திருந்தாம வரானான்னு அப்பாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியுது, என்ன தெரியுமா? காணாம போனா இப்ப திரும்பி வந்துட்டான். இது எனக்கு போதும், என்கிட்ட வந்துட்டானாவே போதும். அவன் குறையெல்லாம் நிறைவாக மாறும். அவன் சூழ்நிலை பாதகமா இருக்கிறதெல்லாம் சாதகமா மாறும். ட்ரெஸ் இல்லாம வரான், உயர்ந்த ட்ரெஸ். சப்பல் இல்லாம வரான், உயர்ந்த சப்பல். சோறு தண்ணி இல்லாம பண்ணி திங்கிற தவிடு கிடைக்காம வரான். இப்பொழுது அப்பா வீட்டுல கறி விருந்து. பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன், தட்டப்படலாம் நடக்குது. இவன் திரும்பி வந்ததுக்கு தஞ்சாவூர் தவழெல்லாம் கூப்பிட்டு பயங்கர மேலவாத்தியங்கள்லாம் நடக்குது. பாடலும் பாடலும் ஆடல் பாடல் சத்தம், ஒரே வீடே கல்யாண வீடா கலகட்டுது. மூத்தவன் வரும்போது அவனுக்கே மிரண்டு போறான். இது நம்ம வீடா அல்லது பக்கத்து வீடா அல்லது வீடு மாறி வந்துட்டோமா தெரியல. இதுல என்ன விஷயம்னா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், ஆமா, அல்லது மனம் மாறுகிற ஒரு பாவியின் நிமித்தம், ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகமே என்ன செய்யுமா? மிகுந்த சந்தோஷம். அப்படி சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த ஆனந்த களிப்பு. இப்ப அந்த மகனை பார்த்து அப்பாவுடைய இருதயத்தினுடைய ஏக்கத்தை, நீ நலமா இருக்கணுங்கிறதுக்காக வார்த்தையோட நிறுத்தல, அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்கிறாரு. இதை நான் பரிபூர்ணமா விசுவாசிக்கிறேன். என் தகப்பன், நம் தகப்பன் நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வார். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எனக்கு செய்து முடிப்பார். எனக்குரியதை எனக்கு கொடுப்பார். என்னை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்துவார். என்னை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில் கனப்படுத்துவார். அந்த நாள் நெருங்கி விட்டது, அந்த நேரம் நெருங்கி விட்டது. என்னை கனப்படுத்துகிற நேரம் நெருங்கி விட்டது. என்னை காப்பாற்றுகிற நேரம் நெருங்கி விட்டது. என் தகப்பன் உயிரோடு இருக்கிறார். என் தகப்பன் உயிர் தெளிந்தவர். என் தகப்பன் இப்பொழுதும் இருக்கிறார். இப்பொழுதும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கட்டாயம் என்னை உயர்த்துவா, கட்டாயம் என்னை கனப்படுத்துவா, கட்டாயம் என்னை நிலைநிறுத்துவா. நான் நலமுடன் வளமுடன் பலமுடன் இருப்பது என் அப்பாவுடைய விருப்பம். என் அப்பாவுடைய விருப்பத்தை சத்துரு தடை செய்ய முடியாது. என் அப்பாவுடைய ஏக்கத்தை சத்துரு தடுத்து நிறுத்த முடியாது. என்னை என் தகப்பன் உயர்த்துவது நிச்சயம். என்னை என் தகப்பன் ஆசீர்வதிப்பது நிச்சயம். என் தகப்பன் என் குடும்பத்தை கட்டாயம் அவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்புவது நிச்சயம். சத்துரு அதை தடை செய்ய முடியாது. இத நீங்கள் நானும் சந்தேகப்படாம என்ன செய்யணுமா? அதத்தான் எம்மா ஒரு சீசர்களுக்கு சொல்றாரு. அதனாலதான் நான் இந்த வசனத்தை கோடிட்டு காட்டினேன். இப்ப படிங்க பார்க்கலாம். லூக்கா 24:25 படிங்க. அப்ப என்ன வெளிப்படுத்துறாரு? இல்ல அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னால தீர்க்கதரிசிகள் முதல் கொண்டு, மோசே முதல் கொண்டு, நானும் உங்களுக்கு சொன்னனே, அவங்களும் உங்களுக்கு சொன்னாங்களே, என்னால உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னாங்களே, மீட்டு ரட்சிப்பார்னு சொன்னாங்களே, உங்களை காப்பாற்றுவார்னு சொன்னாங்களே, எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பாங்கன்னு தீர்க்கதரிசிகளும் சொன்னாங்களே, நானும் அதை தானே சொன்னேன். நீங்க விசுவாசியாமல் போயிட்டீங்களே.
இப்ப அப்பாவுடைய விருப்பம் என்ன? நான் நலமா இருப்பது என் அப்பாவுடைய விருப்பம். நான் சுகமா இருப்பது என் அப்பாவுடைய விருப்பம். நான் குறையில்லாம இருப்பது என் அப்பாவுடைய விருப்பம். இத நான் அவரே எனக்கு செய்வார்னு விசுவாசிக்கணும். அவர் மட்டும்தான் செய்வார்னு விசுவாசிக்கணும். இது அவரால் தான் கூடும் என்று விசுவாசிக்கணும். இது இயேசுவால தான் நடக்கும் என்று விசுவாசிக்கணும். அவர் என்று எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அவர் மனசு வச்சிட்டாருன்னா குறைகள் எல்லாம் நிறைவாக மாறும். ரூத் அடிக்கடி 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 நம்முடைய நினைவுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அம்மையார் ஏன் தெரியுமா? ஒரு மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு வரணும், அவங்கள அந்த தேசத்துல கனப்படுத்தணும், அவங்க வழியாக ஒரு சந்ததி உருவாகணுங்கிறது அவர் ஆதீனத்துல மனசுல வச்சிட்டாரு. அந்த மனசுல வச்ச ஆசைய அவரே நிறைவேற்றி முடிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டார். அந்த முடிவை யாராலும் மாற்ற முடியுமா? அந்த முடிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. இந்த உயிர்த்தெழுந்த நம்முடைய தகப்பனுடைய வாயில வந்த இந்த வார்த்தை, நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீங்கள் குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பது இது ஆதீனத்திலே நம்மேல வச்ச அவருடைய எண்ணங்கள், விருப்பங்கள். அது கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற வேளையிலே அது நிறைவேறும். நிறைவேற்றி முடிப்பா, கனப்படுத்துவா, உயர்த்துவா, காப்பாற்றுவா, நிலை நிறுத்துவா, கைவிட மாட்டா. நம் ஆராதிக்கிற சர்வ வல்லவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அந்த சகோதரிகள் என்ன செஞ்சாங்க? போனாங்க, பாதத்துல விழுந்தார்கள். அடுத்து என்ன செஞ்சார்கள்? பணிந்து கொண்டார்கள். எல்லாரும் எழுந்திருப்போமா? பணிந்து கொள்வோமா? இப்ப நம்ம பாடின அந்த பாட்டை பாடி நல்ல கத்தரை பணிந்து கொண்டு அப்படி உள்வாங்கணும். என்னை கனப்படுத்தக்கூடியவர், ஆமீன் சொல்லுங்கள். என்னை மேன்மைப்படுத்தக்கூடியவர், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், என்னை கீழாக வைக்காமல் மேலாக உயர்த்துகிறவர், ஆமீன் சொல்லுங்கள். என்னை உயர்த்துகிறவர், என்னை உயர உயர கொண்டு போகிறவர். ஆண்டவரே, கீழே கிடந்த என்னை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறவர், என்னை கனப்படுத்துகிறவர், என்னை மேன்மைப்படுத்துகிறவர், என்னை இன்னும் பெருக செய்கிறவர். அல்லேலூயா. சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தது எனக்காக. சொல்லுங்க, சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தது. சொல்லுங்க, எனக்காக செய்து முடித்தீர், எனக்காக செய்து முடித்தீர். ஆண்டவரே, நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உயர இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை கீழே கிடந்த என்னை தூக்கி, ஆண்டவரை தகப்பனாகிய நீர் என்னை அரவணைத்தீர், என்னை அணைத்து கொண்டு எனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து, எனக்கு மோதிரம் என்னும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரை, எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர். நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை எனக்காக சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறேன். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, வாழ்க என்று முதல் வார்த்தையை சொல்லி சகோதரிகளை வாழ்த்தின இயேசு அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். என்ன விருப்பம்? தாழ்ந்திருப்பதல்ல அவருடைய விருப்பம், நீங்களும் நானும் வாழ்ந்திருப்பது, உயர்ந்திருப்பது, சிறந்திருப்பது, மகிழ்ந்திருப்பது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். புறப்படுவோம், நற்செய்தி சொல்லுவோம். புறப்பட்டு போய் நல்ல செய்தியை சொல்லுங்கள். என்னை வாழ வைத்தவ, என்னை கனப்படுத்தினவ, என்னை உயர்த்தினவ, என் நிலைமையை மாற்றினவ, என் வியாதியை நீக்கினவ, என்னை சுகப்படுத்தினவ என்ற நல்ல செய்தியை சொல்லுவோம். உம்மையே நாங்கள் தேடுகிறோம், உம்மையே நாங்கள் நாடுகிறோம், உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின உம்முடைய உயிருள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நினைவாகவே, உங்களை அதிகமா பேசுற நாவாக, உங்களை மாத்திரம் அதிகமா கேட்கிற செவிகளாக நாங்க மாறணும்பா.
இந்த நாவு உங்களை மட்டும்தான் பேசணும். நிறைவை பேசட்டும், குறைவை விலகட்டும், நிறைவை கேட்கட்டும், நிறைவாகிய உம்மை பார்க்கட்டும். அப்படி எங்கள் சபையை மாற்றுங்க ஆவியானவரே. அப்படி ஒவ்வொருவரையும் மாற்றி விடுங்கயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவதற்கு என் தேவனால் ஆகும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்காக அனுப்பி இருக்கிறீர், என் ஜனங்களுக்காக அனுப்பி இருக்கிறீர். என் பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, கனப்படுத்தப்படுவார்களாக, மேன்மைப்படுத்தப்படுவார்களாக. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தூய பிதாவே. இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னி, என் நோய்கள் எல்லாம் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூ, நன்மையினால் சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாக. ஆம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானுடைய வழிநடத்தலும் தெய்வீக பாதுகாப்பு நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. சந்தோஷமாய் ஆமென் சொல்லுங்கள்.